நேற்று சூப்பரான நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு சுமாரான நாள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே. கிருட்டு பல்ல திட்டிட்டு குழு உண்டு குளிர் தண்ணியில் ஒரு குழியிலையும் போட்டேன். 2 கிளாஸ் தண்ணியை உள்ளார விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா சூரியன் பல்ல மட்டும் இல்லை, அதோட பங்களாவே காட்டி சிரிக்குது. அப்படியே கட் பண்ணி சிஸ்டர் ரூட்டுக்கு வந்தால் அங்கே எங்களோட கியூட் இன்றைக்கி சண்டே ஒரு ஃபன் டே, வரைய போகிறேன் ஒரு மண்டே என்று மீண்டும் களத்தில் இறங்கி விட்டார். கியூட்டை பிடிச்சி புஜுக்குன்னு கீழே விட்டுட்டு சிஸ்டர் வீட்டில் இருக்கும் மீன் மக்களையும் பார்த்துட்டு இந்த ஐக்கிறாரே இவர் 650 ரூபா கொடுத்து ஜோடு வாங்கி போட்டதுக்கு 6 மாதத்துக்கு மேலே உசுருவாடுறாரு. இது நம்மளோட கியூட்டோட ஃபைனல் அவுட்புட். இன்றைக்கி வீட்டில் நானும் என் மதரும் மட்டும் என்பதால் உமக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுத்தேன். சற்று நேரத்தில் சிஸ்டர் நாங்கள் குடும்பத்துடன் கடைக்கு போகிறோம்னு கிளம்பி விட்டார். மதர்ட ஃபோனில் ரீலோட் முடிஞ்சிட்டு மதருக்கு ரீலோடையும் போட்டு கொடுத்துட்டு எடிட்டிங் வேலைக்கு உட்கார்ந்தேன். தலைவர் பக்காவாக எடிட் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று நினைக்க வேணாம். தலைவருக்கு கேமராவுக்கும் எடிட்டுக்கும் ஒரே ஃபோன் தான். அதை சொல்லி தான் தலைவர் வெறுங்கையிலே விரலாற்றாரு. படுத்தெலும்பினவனுக்கு பிளவானியால் அடித்த மாதிரியே ஒரு செய்தி. பெட்ரோல் வழியாக கூட்டிட்டான் துஷ்மன். அந்த சத்தத்தை விட ரொம்ப வலிச்சுது. எங்களுக்கு வலிச்சிச்சின்னு மாத்தையா விலையை குறைக்க போகிறாரு இல்லையே. மனசை தேய்த்துட்டு பயிற்சிக்கு இறங்கிட்டேன். இன்றைய நாள் கடுமையான பயிற்சிக்கான நாளாக எனக்கு அமையலை. அதனால் நம்மளோட காலுக்கு கரண்ட் கொடுக்கலான்னு எல்சிட்டோட சம்மந்தப்பட்ட லெக் ரைசஸ், வால் சிட், அப்புறம் ஹேலோ பாடி ஹோல்ட், கடைசியாக டோ டச்சஸ், இது மாதிரி சில பயிற்சிகளை பண்ணி காலுக்கும் எப்ஸுக்கும் உசுரை கொடுத்துட்டு இறுதி மூச்சு வெளியில் ஒரு எல்சிட்டையும் போட்டு பார்த்தது. அதுவும் ஓரளவு பிரமாதமாக வந்துச்சு. கடைசியில் டக் பிளான்ஸ்ல இருந்து ஒரு கால்வாசி ஹேண்ட் ஸ்டாண்ட் வரைக்கும் பேத்துட்டேன். ஆமாம், இன்றைக்கான சூனியம் எங்கன்னு கேட்டிங்கன்னா சூனியம் வச்சாங்க. அது முட்டை ப்ரெக்னென்ட் ஆகிக்கிறது பார்க்காம ப்ரெஷரில் வச்ச சொட்டி அது எனக்கு விஷத்தை கொட்டிட்டு அந்த டிப்ரெஷனோட நம் இரவு வேலை உணவையும் முடிச்சுட்டு டின்னருக்கு நம்ம நண்பர் வருவாரே, அவருக்கு என்னடா கொடுக்குறது, உனக்கு தர்றதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லாமல் என் பீஸ்ல இருந்து ஒரு மினி ஸ்ரீலங்கா பீஸ் ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்தேன். கடந்த 4 நாளாக அண்ணனின் அட்டகாசங்களை பார்த்து அற்புதமாக ரியாக்ட் செய்த அனைத்து மக்களுக்கும் உம்மாக்கள். மேலும் மேலும் அண்ணனின் அட்டகாசங்களை பார்க்க அண்ணனின் பக்கத்தை மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க மக்களே.